மேஷராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் முக்கியமாக நான் இந்த வருஷம் ஒரு சாமி கும்பிட்றேன், இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறேன், எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் நீங்கள் ஆறுபடை முருகன் ஆலயங்கள் தரிசனம் செய்வதும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கோவிலுக்கு போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டியும் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் படித்து வந்தாலே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் 2025ஆம் ஆண்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய ஷெட்யூல் படி எல்லாமே இறைவனின் அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக அமைகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுக்கு லாபத்தில் வந்து, கேது பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார். சூரியன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த கேத்து பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளலாம். ஆகவே ராகு கேத்து ஸ்தலங்களை சென்று தரிசனம் செய்வது, புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது.